ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல Lenovo 24 inches கேமிங் மானிட்டரோட அன்பாக்சிங் பார்க்க போறோம். இதோட மாடல் பாத்தீங்கன்னா 24-10 அப்படின்ற மாடல். இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு அண்ட் பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்பெக் டீடைல்ஸ் எப்படி செட்டப் பண்றதுன்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துடலாம். ஓகே, இப்போ இதோட அன்பாக்ஸ் பார்த்துடலாம். ஸோ நமக்கு பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே டாப்பில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிமிடெட் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மானிட்டர் எப்படி செட்டப் பண்ணுறது செட்டப் கைடு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் டாப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மானிட்டரை மவுண்ட் பண்ணுறதுக்கான ஒரு பேஸ் பேனல் இருக்கு. ரொம்பவே டிசைன் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா பில் குவாலிட்டியுமே நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது நம்ம ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுறதுக்கான ஸ்டாண்டுமே இருக்கு. இது வந்து ஒரு மெட்டாலிக் ஸ்டாண்டு. இதுவுமே பார்த்தீங்கன்னா பில் குவாலிட்டி ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு HDMI கேபிள் அந்த மானிட்டரை பவர் பண்ணுறதுக்கான ஒரு பவர் கேபிள் இருக்கு. அடுத்தது நமக்கு மானிட்டர் தான் இதில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மானிட்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு 24 inches IPS பேனல் உள்ள மானிட்டர் இது. அண்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 240 Hz வந்து ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 0.5 மில்லி செகண்ட்ஸ் வந்து ரெஸ்பான்ஸ் டைமும் இருக்கு. அண்ட் இதில் வந்து 99% sRGBயும் இருக்கு. ஸோ இது மானிட்டருக்கு பேக் சைடில் என்னென்ன போர்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா நமக்கு 2 HDMI போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து ஒரு டிஸ்பிளே போர்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த மானிட்டர் கூட இந்த அட்ஜஸ்டபிள் ஸ்டாண்டை எப்படி செட்டப் பண்ணுறது ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். இது வந்து அதோட பேஸ் பேனல். அண்ட் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஸ்டாண்டு நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ மானிட்டர் வந்து மெட்டாலிக் டிசைன் இருக்கு. அந்த ஃபுல்லாகவே வந்து மெட்டல்லையுமே நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த மானிட்டர் கூட இதை வால் மவுண்ட் பண்ணும்போது நமக்கு எந்த ப்ரொசீஜர்ல பண்ண போறோமோ அதே செட்டப்ல தான் இதையும் பண்ண போறோம். ஸோ அதுக்குண்டான ஸ்க்ரூஸும் இதில் அவைலபிள் இருக்கு. இப்போ இந்த பேஸ் பேனல் கூட நம்ம இந்த ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்டாண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த நாப்ல வந்து இதை ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு பாட்டம்ல வந்து நமக்கு ஒரு ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்க்ரூ வந்து நம்ம ஜஸ்ட் இதில் ஃபுல் டைட்டன் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ நமக்கு பாட்டம்ல பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டிங் மெக்கானிசம் இருக்கு. இது எதுக்குன்னு பார்த்தோம்னா நமக்கு மானிட்டர் வந்து நமக்கு தேவையான பொசிஷனுக்கு நம்மளால வந்து மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால ஜஸ்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ரொட்டேட் பண்ணி லாக் பண்ணக்கூடிய பொசிஷனும் அவைலபிள் இருக்கு. ஓகே, இப்போ இந்த ஸ்டாண்டை வந்து எப்படி மானிட்டர் கூட ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்துடலாம். ஜஸ்ட் இந்த 4 ஸ்க்ரூஸ் வச்சு நம்ம டைட் பண்ணாலே போதும். பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு மவுண்டிங் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே வந்து சிம்பிளான ஸ்டெப்பா இருக்கு. எண்ட் யூசருமே வந்து ஈஸியா வந்து இந்த இன்ஸ்டாலேஷன் செட்டப்பை அவங்களே பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த மானிட்டர்ல எப்படி வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றது அண்ட் வியூவிங் ஆங்கிள்ஸ்லாம் எப்படி சேஞ்ச் பண்றதுன்றதை ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படின்னு பார்த்துடலாம். இப்போ டாப் பொசிஷன்ல தான் இருக்கு. நம்ம வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றோம். ஜஸ்ட் எந்த லாக் செட்டப்பும் இல்லை. ஜஸ்ட் இந்த மெக்கானிசமே வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹைட் இது பண்ணிட்டோம். அண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து எப்படி ரொட்டேட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ இந்த பொசிஷன் இந்த ஸ்டாண்ட்ல மட்டுமே மெக்கானிசம் இல்லை, இந்த பாட்டம் பேனல்லையும் நமக்கு மெக்கானிசம் இருக்கு. இது மூலியமாவும் நம்ம வியூவிங் ஆங்கிள்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் நம்மளால வந்து இது லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ஜஸ்ட் மூவ் பண்ணோம்னா நமக்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் பொசிஷன்ல வந்து இந்த வியூவிங் ஆங்கிள்ஸ் டோட்டலாவே சேஞ்ச் ஆகுது. இந்த டைப் ஆஃப் கேமிங் மானிட்டர்ஸ் நம்ம கிட்ட மல்டி பிராண்ட்ல நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. இதோட பிரைசிங் வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. வெரி அக்ரெசிவ் பிரைஸ்ல சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.